ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் காய் பண்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே ரொம்பவே ஹெல்த்தியாக கோதுமை அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை நான் சேர்த்துக்கிறேன். 1 கப் கோதுமைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பிசைய கையில் நல்லா சக்கை மாதிரி வரும். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்மளுக்கு தண்ணி இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி மாறி வரும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கையை விடாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு சக்கை மாதிரி கையில் வருது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு வடிகட்டியை வச்சு தனியாக வடித்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வடிகட்டிட்டு இந்த சக்கையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம வெல்லம் பாகு வரணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் நம்மளுக்கு லைட்டாக கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே கடாயிலே நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அடியில் நம்மளுக்கு அந்த சக்கை மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருந்தேன்ல, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இந்த தண்ணி கூடயே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் அரிசி மாவை வச்சு ஸ்வீட் ரெசிபிஸ் நம்ம ரெடி பண்ணி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐகால்லையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி க்ரீமியாக வரும். நம்மளுக்கு நம்ம கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு மாவு ஊறுறதுக்கு தான் டைம் எடுக்குமே தவிர நம்ம அல்வா ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாம். நல்லா நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. நம்ம இதில் கோதுமை மாவு வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வறுத்து வச்சுருக்க எள்ளையும் முந்திரியையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல.
அடுத்ததாக நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெல்லம் தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. அடுத்ததான் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அடுத்ததாக நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லா நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு கரெக்டான பதம். நம்ம நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் தனியாக ஒரு பிளேட்டில் வறுத்து வச்சுருக்க எள்ளையும் முந்திரியையும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதில் கொஞ்சமாக மேலாப்பில் நெய் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம லைட்டாக இந்த மாதிரி மேலாப்பில் வெள்ளையில் தூவி விட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த அல்வாவை ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு அல்வா. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.